வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஹோட்டல் டேஸ்ட்லேயே ரவா தோசை நம்ம வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ரவா தோசைக்கு நான் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் உள்ள சாம்பார் தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் எல்லா வகையான சாம்பார் அதே மாதிரி குருமா சட்னி வெரைட்டிஸ்லாம் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவா தோசை என்ன மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் மாதிரி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி உள்ள ரோஸ்ட்டு இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரவா தோசை செய்கிறதுக்கு இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நல்ல நைஸான ரவையாக எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எந்த அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, 3/4 கப் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவோட அளவு அதிகமாகிடக்கூடாது, அப்போ நம்மளோட தோசை வழவழப்பாயிடும். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவின இஞ்சியாக சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கினதை விட துருவின இஞ்சி ரொம்ப நல்லா இருக்கும். 5 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 5 கருவேப்பிலையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஒரு புளிக்காத தயிராக சேர்த்துக்கலாம். தேவைப்பட்ட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதுக்கு சேர்க்கலை. முதல்ல எல்லா சாமான்களும் இந்த மாதிரி ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அதாவது நான் இப்போ ஒரு 4.5 கப் அளவுக்கு முதல்ல தண்ணி ஊற்றி கலந்து நான் தோசை மாவு ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4.5 கப் அளவுக்கு இந்த அளவுக்கு நமக்கு திக்காக இருக்குது தண்ணியாகவும். இதை பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற விடணும். அப்போ ரவை நல்லா ஊறி இன்னும் மாவு திக்காயிரும். அப்புறம் நம்ம ரவா தோசைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நமக்கு மாவு நல்லா ஊறிடுச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கிறது தெரியும். இப்போ இன்னும் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரவா தோசையை பொறுத்த வரைக்கும் மாவு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா தோசை நல்லா ரோஸ்ட் மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வழவழன்னு ஆகிடும். நம்ம ஒரு தோசை ஊற்றிட்டு இன்னொரு தோசை ஊற்றுறதுக்குள்ளேயுமே மாவு திக்காயிரும். அப்போ நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டு அப்புறம் தோசை ஊற்றுங்க. நான் வெங்காயத்தையும் கொத்தமல்லியும் தனியாக கட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா என்னோடய பசங்களுக்கு வெங்காயம் போட்டால் பிடிக்காது. அதனால் நான் ஃபஸ்ட்டு வெங்காய ரோஸ்ட் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வேணாம் அப்படின்னா நீங்கள் வெறுமா கூட தோசை ஊற்றிக்கலாம். விருப்பப்படுறவங்க முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சரவண பவனில் கொடுக்குற மாதிரியே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே நம்ம ரவா தோசை மாவை இந்த மாதிரி ஊற்றணும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நீங்கள் ஒரு தடவையும் கலந்துட்டு தான் ஊற்றணும். ஏன்னா தயிரும் அந்த அரிசி மாவு மட்டும் உங்களுக்கு மேலே இருக்கும். அதனால் கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு பண்ணுங்கள். இப்போ பொடியாக நறுக்கினா கொத்தமல்லியும் மேலே தூவிக்கலாம். விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் மேலே ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். மற்ற தோசை மாதிரி இது உடனே வேகாது. கொஞ்சம் அதிகமான தீயில் குறைஞ்சது 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் ஒரு தோசை ரெடி ஆகிறதுக்கு. அதனால் இருக்கிறதையே பெரிய தோசைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தோசை அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்குள்ளே அடுத்த தோசை நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிடுச்சு. ரவா தோசையை நம்ம திருப்பி போடக்கூடாது. 4 நிமிஷம் ஆச்சு எனக்கு ஒரு தோசை ரெடி ஆகிறதுக்கு. ரொம்ப டேஸ்டான ஹோட்டல் டேஸ்ட்லேயே நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியான வெங்காய ரவா தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.